வீரகேசரி பத்திரிகை இந்த தகவலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெற மாட்டாது என்பதாக ஹர்ஷடி சில்வா கூறியிருப்பதான செய்தியாக இதனை அவதானிக்கிறோம். ஜனாதிபதியின் கருத்தை அடிப்படையாக கொண்டு 2026 ஆண்டுக்கான மாகாண சபை தேர்தலை நடக்காது என்பது மாத்திரம் தெளிவாக விளங்குகிறது. தமது அரசியல் கட்சியின் கொள்கையை அரசு கொள்கையாக மாற்றி நாட்டில் தனிக்கட்சி முறைமையை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இங்கே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஹர்ஷடி சில்வா எம்பியினால் இந்த குற்றச்சாட்டுகள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த ஆண்டு பெரும்பாலும் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை அவர் கூறுகிறார். பாராளுமன்றத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலுத்தினதன் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே அரசியலமைப்பு ரீதியிலான சர்வாதிகாரி தான் இல்லை என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். அரசாங்கத்துக்கு எதிராக ஏன் முரண்படுகிறீர்கள் என்றும் ஜனாதிபதி கேட்கிறார். ஜனாதிபதியின் கருத்தை அடிப்படையாக கொண்டு 2026 ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்காது என்பது மாத்திரம் தெளிவாக விளங்குகிறது. அரச நிர்வாக கட்டமைப்பினை தமது கட்சியின் கொள்கைக்கமைய மாற்றியமைத்து ஒரு கட்சி முறையை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். ஊழல் ஒழிப்புக்கு எதிராக ஜனாதிபதி எடுக்கும் சிறந்த திட்டங்களுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம். அரசு நிதியை மோசடி செய்து நாட்டையும் நாட்டு மக்களையும் வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக 2024 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைவாக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகிறோம். இது வரும் அரசியல் பழிவாங்கலை மாத்திரம் இருத்தல் கூடாது. சீனி வரி மோசடி பற்றி இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இ விசா முறைமை ஊடாக ஒரு மாத காலத்துக்குள் பெற்றுக்கொள்ளப்பட்ட $1.8 மில்லியன் அரசு வருவாய்க்கு முறையாக வழங்கப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. 323 கொள்கலன் விடுவிப்பு முறையற்றது என்று ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ள போதும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் ஊழலுக்கு எதிராக பாரபட்சமின்றிய வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எவ்வாறு கருத முடியும்? 1775 கெப்ரக வாகன கொள்வனவு பற்றி ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த கொள்வனவில் பாரிய மோசடி இடம்பெறும். ஆகவே இந்த தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும். ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் அரசியல் கட்சிகளை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகிறது என்பதாக இவ்வாறு கலாநிதி ஹர்ஷடி சில்வா தன்னுடைய சார்பில் இந்த குற்றச்சாட்டினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார்.